ஏங்க மனசே ஆரமாட்டுக்குங்க. இந்த ஐஸ்வர்யா பிள்ளை இப்படி பண்ணிட்ட. அது பொழைக்க தெரிஞ்ச பிள்ளை. வாம் அவனுக்கா காத்துக்கிட்டு இருக்கோம். என்ன என்ன இங்க என்ன பஞ்சாயத்து ஓடுது? ஏல இந்த ஐஸ்வர்யா சிவாவை விட போலீஸ்காரன் எவ்வளவோ பரவாயில்ல, வேலை விட்டு இல்லாத சிவாவை நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு ஓடிட்டால. எம்பிட்டு குழப்பம் இருக்கும். தம்பி பிள்ளைன்னு ஊட்டி வளர்த்தேன், புத்திய காட்டிட்டு பத்தியா. சரியான முடிவு, கரெக்டு தானே? எனக்கு எதுக்கு காத்துக்கிட்டு இருக்கணும்? தெளிவான முடிவு எடுத்திருக்க ஐஸ்வர்யா. அதானே உனக்கு உழுகுல கொண்டாட்டமா தானே இருக்கும். அப்பதான் அந்த பழக்காரி மாவளை ஈஸியா கல்யாணம் பண்ணலாம். ஜபாரு சொல்லிவிட்டேன், ஐஸ்வர்யா போனா என்ன, எத்தனையோ பிள்ளைகள் இருக்கு. பழக்காரி மாவளை கூட நான் கெட்டி வைக்க மாட்டேன். இங்க பாரு மதர் மம்மி, கண்டிப்பா உன் சம்மதத்தோட தான் நான் முனிசை கல்யாணம் பண்ணுவேன். உன் விருப்பம் இல்லாம நான் பண்ண மாட்டேன். ஆனா உன் விருப்பத்தோட அது கண்டிப்பா நடந்தே தீரும். அதெல்லாம் நடக்காது. அப்ப நான் செத்தப்பறம் தான் நடக்கும். இல்ல, நீ கண்டிப்பா மனசு மாறுவ, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏல சிவா, நடக்காத விஷயத்தை பற்றி ஏமல பேசுத, அதெல்லாம் நடக்காது. கண்டிப்பா நடக்கும்பா, நீங்க வேணா பாருங்களேன். பாப்போம் அதையும் பாத்துருவோமே. ஆளாளுக்கு நம்மள கிறுக்கி ஆக்குதாங்க. ஏ அம்மா, இந்த நெட்டவழிக்கு பூனைக்கு என்னதான் வேணும்? தியானிக்குனே என் வீட்டில் இருக்கிற சாப்பாடுலாம் வாயை வச்சுட்டு போத. ஏய் சூ, ஓடு. நம்ம வந்தேன்னா சோத்துல பியாதி மாத்திரை போட்டு விட்டுரும், ஓடு. எம்மா, அந்த வாயில்லாத ஜீவனையும் எதுவும் பண்ணிராத, பாவம். ஆமா, நான் உங்க எல்லாரையும் கொடுமைப்படுத்துறோம்ல, வாயில்லாத ஜீவனம் பண்றதுக்கு ரொம்ப பேசாதீரு. இந்த பேதியில போற பூனை பியானுக்குனே இங்கே வந்து பம்பளக்குமா. அது நெட்ட வழியில ஏவி விட்டுருப்பா போல. காமாட்சி வீட்டில் போய் எல்லாத்துலயும் வாயை வச்சு தின்னுன்னு. சரி, உனக்கும் இந்த பூனைக்கும் ரொம்ப தான் பொருத்தம் போ. ஜோசியக்காரனவே பார்க்கணும். எனக்கு நேரமே சரியில்லை போல, எல்லாமே ஃபெயிலியரா ஆகுது. நல்ல புத்தி வேணும் காமாட்சி. இந்த ஆளுக்கு என்னை நோண்டிட்டே இருக்கணும். ஏதாவது என்னை மனசு கஷ்டப்படுத்திட்டே இருப்பாரு. ஆளு மூஞ்சி பாரு. என்னைக்கு தான் இவளுக்கு நல்ல புத்தி வரப்போதோ ஈஸ்வரா. ஏக்கா என்னன்னே தெரிலக்கா, சுந்தரி மூஞ்சி ஒரு நாளைக்கு வாடாப்புல இருந்ததுக்கா. எனக்கு என்னமோ அழுதுட்டு இருப்பாளோன்னு தோணுது. சுந்தரி நல்ல தைரியசாலிட்டி, அப்படி சும்மாலாம் அழுதுற மாட்டா. இல்லைக்கா, எனக்கு நான் பார்த்தேன், ஒரு மாதிரி கண்ணை தொடச்சிக்கிட்டு ஒரு மாதிரி முடிச்சிட்டு இருந்தா. இன்னைக்கு ராத்திரி வேணா அவள் வீட்டுக்கு தூங்க போவோமாக்கா? இழிச்சக்கா கீதா, இன்னைக்கு சுந்தரி வீட்டுக்கு போகாம தூங்க. எனக்கு டபுள் ஓகே. எனக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்க லெப்ப கூட்டிகிட்ட சொல்லிட்டு அவர்கிட்டையும் சொல்லிட்டு வாரேன். வரும்போது திங்க ஏதாவது கொண்டு வாங்கக்கா, அப்படி தின்னுட்டே தூங்கலாம். புண்ணாக்கு கொண்டு வரட்டாட்டி? ஏன்க்கா இப்படி பேசுதியோ? வெறும் குரங்காயிட்டீங்கக்கா வர வர. இல்லட்டி, இந்த பழக்கடையில தாண்டி பழம் கிடக்கு, அதை தாண்டி கொண்டு வரணும். அதை நீங்களே தின்னுங்க, ஒன்றும் வேண்டாம் போங்க. சரி ராத்திரி அப்ப நாங்க எல்லாரும் சாப்பிட்டு கிப்ட்டு ஒரு 9 மணிக்கு வந்துருந்தோம். எல்லாரும் சுந்தரி வீட்டுக்கு போவோம்னே. சரிக்கா. என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான் தனியா தவிக்க விட்டு போயிட்டானே. சின்ன பிள்ளைய வச்சுக்கிட்டு ஒத்தையில இருக்கேன். எவ்வளவு சங்கடமா இருக்கு. குடும்ப கஷ்டத்துக்காண்டி வெளிநாட்டுக்கு போயிருக்கான். நான் ஒத்தையில இருக்கேன். 4 சனத்தோடி பேசி வச்சு இருந்தாலும் ராத்திரி ஒத்தையில இருக்கும்போது பயமா இருக்கு. என்ன மனசோடைய வாழ்க்கை? சொந்த ஊர்ல நல்ல வேலை கிடைச்சி சந்தோஷமா இருக்கணும். இல்லைன்னா என்ன பொழப்பு நமக்கு? சரி, எனக்காகவும் என் பிள்ளைக்காகவும் தானே போயிருக்கான். நல்லபடியா போயிட்டு வருவோம். காத்திருப்பே நண்பே. ஏட்டி ஏட்டி, எக்கடா சொன்னோம்ல அதே மாதிரி அழுதுட்டு இருக்கா பாருங்க. இப்பதான் நெட்டவழி சொன்னா, ஏக்கா சுந்தரி மூஞ்சியே சரியில்லைன்னு. அதே மாதிரி அழுதுகிட்டு இருக்கிய. அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, சும்மா என் புருஷனை தேடிச்சு வாங்க வாங்க என்ன இடத்துக்கு வந்திருக்கியோ. டோன்ட் வரி மை சைல்டு, அழக்கூடாது நாங்களாம் இருக்கோம்ல. நீங்களாம் இருக்கங்கிற நம்பிக்கையில தானே என் புருஷனை வெளிநாட்டுக்கு அனுப்புனேன். இல்லை நான் அனுப்பியிருப்பேனோ. சரி கண்ணீரத்தோட அழுவாத. சாப்பிட்டியாட்டி? எங்க வீட்டுல இருந்து குழம்பு எடுத்து வரட்டா? ஏன் இழிச்ச கடை நல்லா சாப்பிட்டுட்டேன்டி. அழலாம் கூடாதுமா. ராத்திரி தனியா இருக்கும் போது நமக்கு அப்படித்தான் நினப்பு வரும். பலவிதமான கவலைகளும் பொம்பளைகளுக்கு வரும். பேசாம கண்ணை மூடி படுத்துடணும் பத்துக்கிடு. இல்லைன்னா ஒரு போன நோண்டு டிவியை போடு, அப்படிதான் இருக்கணும். சும்மா இருந்தா அழுவையா வரும். ஆமாட்டி, இந்த அக்கா சொல்லுது கரெக்டு தான். சரி நான் அழல. என்ன இந்நேரம் வந்திருக்கியோ ராத்திரி போல? உனக்கு துணைக்கு படுக்க தாண்டி வந்திருக்கோம். எல்லாரும் வீட்டுல சொல்லிட்டோம், இன்னைக்கு உன் கூட தான் படுக்க போறோம். சரியா? எனக்கு ஒரு பயமும் இல்ல, நான் பயப்பட மாட்டேன். சரி நீ பயப்பட மாட்டேன், நாங்க இன்னைக்கு உனக்கு துணைக்கு படுத்து போறோமே. ஏன் பங்குசு, நீ இன்னைக்கு இல்லை என்னைக்கு வந்து பாடு. உன் பிள்ளைகள் ஊற்றி ஆடுமே, அதை சொன்னேன். பிள்ளைகள் பண்ண பால் குடிக்கிற பிள்ளைகள் இல்லாம ஒன்று காலேஜுக்கு போகுது, இன்னொன்று அடுத்த வருஷம் காலேஜுக்கு போயிடும். அதனால ஒன்றும் இல்லை. இந்த நெட்ட வழியே பச்சை பிள்ளைய விட்டு வந்திருக்கா. ஆமா, இல்லாட்டாலும் விட்டுட்டு வரவே மாட்டா. அவ பொழுதனைக்கு இங்கே தானே தெரியுறா. வாய்க்குள்ள வரல விட்டுருவேனே, அப்பெல்லாம் பேசக்கூடாது. சாரி. உன் வாயில பூரி. சரி பாயப்படுங்க படப்போம். நான் கீழே தான் படுப்பேன். நானும் என் மௌனும் கீழே தான் படுப்போம். அப்ப நான் கட்டில் எடுத்துக்கிட்டா? எடுத்துக்கட்டி. அது என்னட்டி சுந்தரி, பச்சை கலர்ல தலைவணி வாங்கி போட்டிருக்க? என்ன பைத்தியக்கார ஆஸ்பத்திரியா? ஆமாட்டி, நீ பைத்தியம் தானே, அதான் உனக்கு பச்சை கலர் தலைவணி போட்டிருக்கேன். பாத்தியா உனக்கு எவ்வளவு நக்கல் இருக்கும். இப்ப சேனல்ல திறந்ததும் முதுகு குழுன்னு இருக்குட்டி, நல்லா இருக்கு. எம்மா பெரிய டீச்சர் கணக்கா மேலே ஏறி படுத்தா மட்டும் முதல்ல மேலைகளை விழுந்தனா மண்டையை உடச்சு விட்ருவேன். நான் சின்ன பிள்ளைய விளையாடுறதுக்கு. என்னட்ட வழி காலை மடக்கடி இப்பதான் மண்டையில மிதிப்பியோ?
ஏம்மா கொஞ்சம் இறங்கி தான் படுத்தா என்னம்மா காலை ஒடிக்கிட்டு எவ்வளோ நேரம் படுக்க முடியும் நான் என்ன போனாமா அப்படியே உள்ள குமிஞ்சு கிடக்கிறதுக்கு. வாங்க கொஞ்சம் இறங்கி படுப்போம். சுந்தரியும் மண்ணில மிதிச்சுட்டு தான் இருக்கா. அப்படி போய் படுத்தா என்ன எட்டி நான் கொஞ்சம் கால் போடுவேனா எதுவும் நினச்சிக்கிடாத. நானும் தான் போடுவேன். அப்பட நீல தாங்கவே மாட்டேன். என்னட்டி உன் வீட்டுக்கு வந்திருக்கேன் ஒரு கால் கூட போட விட மாட்டேக்கிய. போட்டு அழு. கால் கை போடுறதெல்லாம் இருக்கட்டும். பாபுன்னு நினைச்சு அவளை கடிச்சு வச்சிடாத. சரி இந்த அக்கா இப்படிலாம் பேசுதாவோ நான் பாபு நாயம் கடிக்க போறேன் என்ன நாயா என்றால் எண்ணெய் தொடும் தொட்டு தொட்டு முத்தம்பிடம். இக செயின் எதுவும் போட்டிருக்கீங்களா? ஜன்னலோடு எவனும் திருடங்கிட்ட வந்து கழுத்தோடு அத்துட்டு பேராம சங்கையும் மட்டும் நெரிச்சு விட்ருவான். ஏன்டி உனக்கு கட்டல் கிடைக்கிற பொறாமல் எப்படிலாம் பேசுத? நான் நல்லா குழு குழு காதில் படுத்துருக்கேன் டிப்பட்டி ஒருத்தரை வந்து என்ன பண்ண முடியும்? நானே பெரிய பஜாரி. சரிம்மா உறங்குங்க, பேசிட்டே இருக்காதீங்க. உறக்கமே வரலையே. சரி சும்மா அப்படியே படுத்து கிடப்போம். நான் மணி பையில வான்னு கூப்பிட்டதுக்கு வரமாட்டேன்ட்டானே. அவங்க அப்பா கூடயே கிடக்கான். சரி இங்கே ஒரே லேடிஸாக இருக்குது. அவனுக்கு இப்போ யார் இருக்கா? இதே இவன் வீட்டுக்கு அரவிந்த் சாமி வீட்டுக்கு தான் வந்திருப்பான். தூக்கமே வரல. நைட்டு வாக்கிங் போனாதான் சரியா வரும். நைட் ஆனாலே தூக்கமே வர மாட்டேங்குது. எரிச்சலா இருக்கு. இதுக்கு பேரு என்ன நோய்? அட கடவுளே, இப்ப பாத்து இப்படி மழை பெய்யணுமா? இது வெயில் காலமா மழை காலமா? அங்க எங்கேயாவது போய் ஒதுங்கிருவோம். எங்க இருந்தாலும் வாழ்க. ஐ இந்த அக்கா. கடவுளே, வவ்வால் பூச்சி வந்துட்டு நான் செத்தேன். ஹாய்க்கா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். எங்க போனாலும் நீங்க இருக்கீங்க. என்ன தேடியாட்டி வந்த? ஆமா, மழை பெய்து உள்ள வரட்டா? வவ்வால் பூச்சி உன் காலை பிடிச்சு கெஞ்சி பிச்சையா கேட்கமா? எனக்கு உயிர் பிச்சை கொடுத்துரு, என்ன விட்டுருமா. நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேக்கா. என்னோட செத்து போன தாயா உன்னை நினைச்சு கேட்கண்டி. இப்படி பேயா வந்து என்ன கொள்ளாத, தயவு செஞ்சு என்ன விட்டுருமா. என்ன நம்பி ஒரு குட்டி பையன் இருக்கான். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். கடவுளே, இந்த வவ்வால் பூச்சி என்னை உசுரோட தூக்கிட்டு போயிரும். கதவை திறங்க, நான் உள்ள வரணும். கையெடுத்து கும்பிடுத, என்ன தயவு செஞ்சு விட்டுட்டு எனக்கு கொன்றாத. ஏன் இப்படி பேசிட்டே இருக்கீங்க? நான் உள்ள வரணும். அம்மா தாயே வவ்வால் பூச்சி சாமி, உனக்கு தினமும் நெய் விளக்கு ஏற்றி வைக்கம்மா. உனக்கு படையல் போடுதம்மா. மாசம் மாசம் உனக்கு படையல் போடுத தீதி கொடுக்க, என்ன விட்டுருமா. உன் காலை காட்டுட்டி. உனக்கு என்ன டீ வேணும்? உன் ஆசையை சொல்லிட்டு நிறைவேற்றி வைக்க. அம்மா வவ்வால் பூச்சி தாயி, உன்னை என்னுடைய குல தெய்வமாக தேர்ந்தெடுத்துக்கிறம்மா. உனக்கு வருஷம் பட்டு எடுத்து வச்சு கும்பிடுதேன். என்னைய விட்டுருமா, என்னை துரத்தாத. உன்னால் தூக்கம் போச்சு, சாப்பாடு போச்சு, நிம்மதி போச்சு. என் கணக்கு மட்டும் தெரியறியான்னு எனக்கு தெரிலம்மா. உன்னை சாமியாக கும்பிடுதேன்னு விட்டுரு. மழை பெய்து, கதவை திறங்க. ஆஹா, இது ரத்தத்தை உரியாமல் இன்னைக்கு போவாது. சேனலோடி சங்க பிடிச்சிரும். ஓடிடுவோம். எப்பயாவது எடுப்பா மோரையில மெதுக்கால ஓடிடு. வந்து அடிச்சாலும் செத்துருவேன். இம்மா இது யாருமா மூஞ்சில நடக்கிறது? கதவை திறங்க. நான் ஓடிடுவேன். நான் போறேன். ஏய் அம்மா தூங்கும் போது பின்னாடி யாருமா அடிக்காவோ? சை வெளியே வரீங்க, வாங்க வாங்க. ஐயோ வெளியே போனா நிற்கும். சரி பெண் வாசல் வழியா ஓடிடுவோம். எப்பயாவது எடுப்பா கீதா உறங்கி தொலை. மேலே எங்க ஓடுற? வவ்வால் பூச்சி, இன்னைக்கு உன்னை என்ன சக்க போறேன்டி. ஏ அம்மா, யார் இப்படி மூஞ்சில நடக்காவோ? சரி உறங்க விட மாட்டேக்காவல. நான் ஓடிடுவேன், நீ அங்கேயே நெல்லு. இன்னும் வர காணோம். நான் தான் பரத்தலோடி ஓடிடுவேன் டி. மழை விட்டுட்டு வீட்டுக்கு போயிருவோம். சுந்தரி, நான் போயிட்டு வரணுமா? விடிஞ்சிட்டு பத்தியா? கீதாளிங்க காணும். அந்த நாதாரி விடிய காலையிலே ஓடிட்டு நினைக்கேன். ஏமா உன் மவனத்துக்கு உரங்கலாம் நினைக்கமா? மேல மூஞ்சில ஏறி நடந்துட்டு இருந்தான். இல்லக்கா, அவன் எந்திரிக்க மாட்டான். நான் மேல கை போட்டு படுத்திருந்தேன். அவன் எந்திரிக்கவே இல்லையக்கா. தெரியல, உன் மவன் சின்ன பிள்ளை. அவன் மிதிச்சா வலிக்காது. நல்ல மோரையில அமைக்க மிதிச்சுட்டு ஓடிச்சுமா. யாருன்னே தெரியல. பெரிச்சல் எதுவும் கிடக்கான்னு பாருன்னு. ஆமா, என் மூஞ்சிலையும் யாரோ மிதிச்சாவோ. பெட்டாக்ஸ்லாம் ஒரே அடி. ஏன் மூஞ்சலையும் தான் யாரோ ஏறனமா இருந்தது. ஐயோ என்னன்னு தெரியல, எனக்கு பயமா இருக்க. வீட்டுல ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு ஆள் செத்து போச்சுன்னு சொன்னாவோ. பயமால இருக்கு. இவ்வளவு நாள் ஒரு பையன் வந்தது இல்லையே. என் புருஷ போற நேரம் அந்த பேய் வெளியே வரணுமா? சரி பேய்க்கு எல்லாம் இருக்காதுமா சுந்தரி. பயப்படாத. பிள்ளைய வச்சுட்டு பயப்படக்கூடாது. வேற ஏதாட்டு பூனை கடை அலைஞ்சிருக்கும். சரி நூனின் தைரியமா ஏறி அப்புறமா மத்தியானத்துக்கு மேல வேணா நம்ம ஊருகா வைக்கிறதுக்கு கேட்டு போவோம். வார என்னம்மா? சரிக்க. கீதா நாதாரி சொல்லாம கொள்ளாம ஓடிட்டு இருக்கட்டும் இன்னைக்கு. அவ பெருசா இப்ப ரொம்ப அன்பா இருக்காம்லாட்டி, அதான் பெருசனை தேடி ஓடி இருப்பா. ஓ ரொமான்ஸு கதை அப்படி போதோ? சரி. ஆமா, யாரையாவது கிண்டல் அடிச்சுட்டே இருக்கணும். போங்க